நீங்க மட்டும் பண்டிகை கொண்டாடுறீங்க, எங்கள மட்டும் பண்டிகைக்கு அழைக்கவே இல்லன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அனைத்து உறவுகளும் நம்ம ஊர் பண்டிகைக்கு வந்துருங்க. நேத்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல அம்மா, தம்பி ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோனே குழந்தைங்கலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பண்டிகை அது இதுன்னு நெறைய விசேஷம் வந்துட்டே இருக்குது. சமைக்கிறதுக்கு பாத்திரம் வந்து அடிக்கடி வாடகைக்கு வாங்குறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நேத்து ஈவினிங் போல அலுமினியம் கடைக்கு போய் செக் பண்ணி ஒரு 4, 5 பாத்திரம் வாங்கியிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 750 சொல்லியிருந்தாங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 9 கிலோ போல வந்திருந்துச்சு. நம்ம தான் அடிக்கடி பிரியாணி, குழம்பு அது இதுன்னு செய்யறோம். கொஞ்சம் விசேஷ டைம்ல பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 7000 சில்லற சொல்லியிருந்தாங்க. சொந்த பந்தம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் நமக்கே பண்டிகை வந்த ஒரு கலை வரும். காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு குடத்தெல்லாம் விளக்க ஆரம்பிச்ச கைதாங்க. சாயங்காலம் 5 மணி வரையும் கைக்கு ரெஸ்டே இல்லையே. இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஜெய்குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். இப்போ நைட்டு போல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ்ல குஸ்கா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். 2 நாளா மழை பெஞ்சு அடிச்ச வெயில்லாம் கொஞ்சம் வந்து குளிர்ச்சி அடைய வச்சிருச்சு. இன்னைக்கு கூட கொஞ்சம் மழையும் சாரமா தான் இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு போல வந்து பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்து மருதாணி வச்சுட்டு இருந்தேன். நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீரியல்லாம் பார்க்கறதே இல்ல. அம்மா வந்தா மட்டும்தான் வீட்ல சீரியலே ஓடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படிதான் சீரியலுக்கு ரொம்ப அடிமையா இருந்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் சீரியலுங்கிறதே மறந்தே போயிட்டேன். எனக்கு கோணம் வைக்கிறத விடவே இந்த மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.